என்ன ஒரு அழகு, அழகுனால அழகு, இப்படி ஒரு அழகு நான் பார்த்ததே இல்லை. என்ன பார்த்ததையும்
இப்படி வந்து கட்டி புடிச்சுக்கிட்டீங்க. ரெண்டு பேருமே கட்டி பிடிக்கிறீங்க. இதுல ஆம்பளை யாரு, இதுல பொம்பளை யாரு? போட காண கூதி போடா மூடி போடா. ஆமா, உங்களுக்கு பின்னாடி ஒரு பட்டி பறவை மாதிரி இருந்தது, அதை எங்க காணா? எங்க உங்களோட உதட வச்சு என்ன செம்பிளியாடு கத்துற மாதிரி சத்தம்? ஒரு முத்தம் தாங்களி, முத்தம் முத்தம். ஆமா, இங்கே வா. நீ ஆனா பெண்ணா? ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா கோலாட்டம் தான் போடணும். போட முடியாது. 10 வருஷம் ஆகுது. அப்படியா? எங்க போயிட்டு அந்த பண்டாரம்? பட்டி படலாம் நாங்களுக்கு அவர்தானா? ஓ பண்டாரம்! பண்டார கோயில பூசை மணி அடிட்டு போறாயா? ஐயா, அந்த பண்டாரம் இல்ல. எந்த பண்டாரம்? இங்க ஒருத்தர் நிக்கிறாரு, பட்டி படல. எங்கத்தான் போயிட்டான்? சேலமையா சங்கும தேவா. போடு சாமி. சேலமையா சங்கும தேவா, தூரம் தூரம் போறவரே. தூரம் தூரம் போறவரே, சற்று நில்லும் ஐயா, தோல் துணையா நானும் வரேன். இந்த பாத வழியா போறவரே, சற்று நில்லும் ஐயா, பக்க துணையா நானும் வருகிறேன். கோவிந்தா கோவிந்தா. அந்த புள்ள வாங்க கூப்பிடுது, கோவிந்தா கோவிந்தா போடு போ, பணம் முடி போவேன். எனக்கு என்ன பார்த்தா தெரியல. என்னை எதற்காக அழைக்கிறார்கள் அவர்கள்? பொறும் சொல்லு பாப்பா. அப்படியா? எதற்காக அழைக்கிறேன் தெரியுமா? ஒரு மலரை தேடி வண்டாக்கப்பட்டது எதுக்கு போகும்? தேன் குடிக்க. தேன் குடிக்க போகும்ல. நான் ஒரு மலராகவும் அவர் ஒரு வண்டாகவும் அந்த மலரிலே வந்து அந்த தேன் அமர்ந்தா எவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்கும். இப்பதான் தெரியுதுங்க, இது மலரு, இது வண்டு உள்ள பூதுது. அது தாண்டி நான் விளக்கமா சொல்லல. சரிம்மா. என்னங்க மாறாப்பு சேலைக்குள்ளே அவர் வேற ஒரு வேலை குஞ்சு இல்லாம இருக்கு. உள்ள போதும் நம்ம வாங்க. என்ன எதற்காக அழைத்து போறதா போறீங்க? என்ன கட்டி ஒரு மொத்தம் மட்டும் கொடுத்துட்டு
அப்படி அதுதான் கொடுக்கலனாலும் ஒரு முட்டை மட்டும் கோவிந்தா கோவிந்தா ஏட்டாது பண்டாரா என்ன பார்த்து அம்மாங்கறியா எதற்காக என்ன போய் அம்மாங்காரு வயிறு அங்க இருக்குதா என்ன போய் அம்மா இருக்கிறானே பிள்ளை பெத்த பையன் வயிற்ற பார்த்தா பிள்ளை பெத்த வயிறு மாதிரியே தெரியும் அம்மா இல்லம்மா பிள்ளைமா இது பிள்ளைப்பத்த வயிறு மாதிரி தெரியலம்மா ஆப்பிள் பழம் மாதிரி இருக்குதும்மா பிள்ளைப்பத்த வயிறு வந்து எப்படி தெரியுமா இருக்கும் அப்படியே வரி வரியா இருக்குமா இது எப்படி உனக்கு தெரியும் நேற்று பாட்டி பாத்ரூம் குளிச்சுட்டு இருந்ததா நான் எட்டி பார்த்த மாதிரி வயிற்றுக்குள்ள வரி வரியா இருந்து கருமாந்திரம் பாட்டியா பாத்ரூம் குளிச்சா கூட நீ எட்டி பாக்குற ஆமா எப்ப எதற்காக என் முன்னால் எப்படி அரை நிர்வாண குலத்தால் என்று கொண்டு கரும்பு காசூதையா சித்த நேரம் அப்படியே அண்ணா நீங்க